கோவை முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான். வானதி சீனிவாசன் எம்எல்ஏ பேட்டி. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வார்டு 68 டாடாபாத் 2வது வீதியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்த கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் கூறுகையில், விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த முடியாது, மத்திய அரசு சொல்கின்ற செயல் வடிவத்தில் நிறைவேற்ற முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு விரிவான திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சரும் கடிதம் எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிட்ட வானதி சீனிவாசன், அது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய கடிதம் என்றும் முடிவு என்றும் கூறினார். விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதிக்கு எதிராக சாதி வாரியாக அமல்படுத்தப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று உண்மைக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத தகவலை மாநிலத்தின் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் என்று கூறிய வானதி சீனிவாசன், சமூக நீதி பாதிக்கப்படும் என்கின்ற ரீதியில் பொய் சொல்லி இதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கையை தமிழகத்தின் முதல்வர் முடக்க பார்க்கிறார் என்று குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் கூட விஸ்வகர்மா திட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டு லட்சக்கணக்கானவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார். மேலும் விஸ்வகர்மா திட்டம் அமல்படுத்தப்படுவதை திமுக அரசு விரும்பவில்லை என்றும் இதுதான் உண்மை என்றும் குறிப்பிட்ட அவர், இந்த உண்மைக்கு மாறாக சமூக நீதிக்கு பாதிப்பு வருகிறது, பிறப்பின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது என்று கூறுகிறார்கள் என்றும் தெரிவித்தார். சமூக நீதி பேசுகின்ற மாநிலத்தின் முதல்வர் பிறப்பின் அடிப்படையில் முக்கியத்துவம் கிடையாது என்று சொல்லக்கூடிய மாநிலத்தின் முதல்வர் ஏன் தனது மகனுக்கு துணை முதல்வர் பதவியை அளிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுப்பியதோடு இது சமூக நீதிக்கு எதிராக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். கானா பாடகி இசைவாணி குறித்த சர்ச்சை பற்றிய கேள்விக்கு, யாருடைய வழிபாட்டு தெய்வமாக இருந்தாலும், எந்த ஒரு விதத்திலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தாழ்வு செய்கின்ற வகையில் நடந்து கொள்வது சட்ட ரீதியான தவறானது என்றும், ஆனால் திமுக அரசை போற்றி பேசுபவர்களாக இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை இருக்காது என்றும் கூறினார். காவி குறித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் பேச்சுக்கு பதிலளித்த வானதி சீனிவாசன், காவி என்பதை சீமான் தத்துவத்தோடு இணைத்து பேசுகிறார் என்றும், காவி என்பது பிஜேபி கட்சிக்கு சொந்தமான நிறம் கிடையாது என்றும் கூறிய அவர், காவி என்பது இந்த நாட்டினுடைய பாரம்பரியம், காவி என்பது தியாகத்தை குறிக்கக்கூடிய நிறம், காவி என்பது சனாதன தர்மத்தோடு மிக உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய நிறம் என்றும், இதை சீமான் தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அதற்கு நாங்கள் ரொம்ப சாரிங்க, நீங்க சரியா புரிஞ்சுக்கோங்க என்றுதான் சொல்ல வேண்டும் என்றார். சினிமாவில் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், அரசியலில் தான் சூப்பர் ஸ்டார் என்ற சீமானின் கருத்துக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் அடுத்தவர்கள் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களாவே கொடுக்கக்கூடாது என்றும், 3வது முறையாக பிரதமராக பொறுப்பேற்று உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவிற்கு புதிய கௌரவத்தை புதிய மரியாதையை தேடிக் கொடுத்து கொண்டிருக்கும் பிரதமர் மோடி தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் என்றும் கூறினார். மழை நிவாரண பணிகளில் தமிழக அரசின் செயல்பாடு குறித்த கேள்விக்கு, தமிழக அரசு எந்த பணிகளை ஒழுங்காக செய்திருக்கிறது என்றார். மேலும் கோவை மாவட்டத்தில் சாலைகள் அமைப்பதற்கு 200 கோடி நிதி ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் அறிவித்தார் என்றும், ஆனால் தற்போது மழைக்காலங்களில் சாலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறது என்றும், மழைக்காலம் முடிந்த பிறகும் சாலைகள் அமைப்போம் என்றும் கூறினார் என்றும் தெரிவித்தார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் EVKS இளங்கோவன் நல்லபடியாக உடல்நலம் பெற்று திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக கூறினார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து, சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு எடுக்க முடியும் என்றும் செய்வதற்கு இவர்களுக்கு மனமில்லை என்றும் கூறினார். மேலும் விஸ்வகர்மா திட்டம் வருகிறது என்றவுடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பிஜேபிக்கும் நல்ல பெயர் கிடைத்துவிடும் என்ற வைத்தறிச்சலில் இது சமூக நீதிக்கு எதிரான திட்டம் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று கூறிய வானதி சீனிவாசன், முற்றிலும் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி இருக்க முடியும் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றார்.